ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். மகேஷ் அஞ்சலி யார் கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக அவங்களோட மொபைல் போன்ல இருக்கிற நெட்வொர்க் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம லேண்ட்லைன் போனையும் கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆபீஸ்க்கு போனோன்னு அஞ்சலி வந்து இங்க தனியா தானே இருப்பாங்க. அப்போ அஞ்சலிக்கு செம்மையா போர் அடிக்குது. என்னடா இது, இந்த வீட்டுல டிவியும் இல்ல, யார்கிட்டயும் கான்டாக்ட் பண்ணி பேசக்கூட முடியல, என்னதான் வீடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி அப்படியே சேடா உட்காந்துறாங்க. இதெல்லாம் மகேஷ் வந்து ஆபீஸ்ல இருந்து சிசிடிவி கேமரா மூலமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அஞ்சலி, உன்னை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நீ பழகிதான் ஆகணும். நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். என்ன தவிர நீ யாரு மேலேயும் அன்பு செலுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி வந்து யாரு கூடயும் பேச முடியலன்னு சொல்லிட்டு அங்க ஒரே அழுகையா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்த மகேஷ் வந்து, அஞ்சலி நீ கவலைப்படாத, நீ ஒரு விஷயத்த பார்க்கல, பார்த்துட்டேன்னா நீ வந்து ஹாப்பி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க அஞ்சலி வந்து, அப்பாடா டேப் ரிகார்டாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் ரிகார்ட்ல ஒரு ஒரு பாட்டா போட்டு கேக்குறாங்க. இதை பார்த்த மகேஷ் வந்து, அப்பாடா இப்பயாவது இவ ஹாப்பி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அஞ்சலி வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சேட் ஆயிடுறாங்க. இதை பார்த்த மகேஷ் வந்து, என்னடா இவ, இதுல கூட இவ சந்தோஷமா இருக்க மாட்டா, அஞ்சலி நீ இன்னும் 2 பாட்டு கேளு, நீ ஹாப்பி ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா அந்த சிசிடிவி கேமராவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மகேஷ். ஆனா அஞ்சலிக்கு வந்து நம்ம வீட்டுல யாரு கூடயும் பேச முடியலன்னு சொல்லிட்டு கவலையில இருக்காங்க. அப்போ அஞ்சலியோட அம்மா வந்து அஞ்சலிக்கு ஃபோன் ட்ரை பண்ணும்போது அஞ்சலிக்கு வந்து ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ மகேஷ்க்கு கால் பண்றாங்க. அப்போ மகேஷ் வந்து வேண்டா வெறுப்பா தான் அந்த ஃபோன் எடுக்குறாங்க. இவங்க எதுக்காக நம்மளுக்கெல்லாம் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கால் பண்ணிட்டு அப்படியே பேசுற மாரி பேசுறாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு உடனே அஞ்சலியோட அம்மா சொல்றாங்க, மாப்பிள என் பொண்ணுக்கு நான் ஃபோன் போட்டேன். ஆனா ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? அவ நல்லா இருக்காள? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மா வந்து மகேஷ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கா அவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் நான் ஃபோன் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மகேஷ் வந்து வீட்டுக்கு போனதுமே அஞ்சலி இருக்கிற நிலைமைய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத தான் அஞ்சலி நான் எதிர்பார்த்தேன். நீ வந்து யார்கிட்டயும் பேசக்கூடாது. உன் மனசுல என்ன பத்தின நினப்பு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா மகேஷ் வந்து இந்த பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு வந்து ஒரு பக்கம் டவுட் வருது. என்ன இந்த வீட்ல ஒரு டிவி இல்ல, எதுவுமே இல்ல. என்னதான் இந்த மனுஷன் இந்த வீட்ட பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மேல கொஞ்சம் டவுட் வருது. நம்ம அஞ்சலிக்கு இப்போ வந்து மகேஷ் சொல்றாங்க, உங்க அம்மா எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அஞ்சலி சொல்றாங்க, ஆமாங்க இந்த வீட்ல எல்லாமே கட்டாயி கிடக்கு. லேண்ட்லைன் ஃபோன் கூட போக மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் வந்து சொல்றாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கும் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிடுறாங்க. சீக்கிரமாவே அஞ்சலி மகேஷோட உண்மையான முகத்த கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் எபிசோட் போயிட்டு இருக்குன்னே தெரியல. அஞ்சலிய வந்து மகேஷ் வந்து கொடுமைப்படுத்துறதும், அது அஞ்சலி வந்து மன்னிச்சு விட்டுறதும், இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அஞ்சலி வந்து ஏதாவது சேடா அப்செட்டா இருக்கும்போது மகேஷ் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்ட கொடுத்து அஞ்சலிய வந்து சந்தோஷப்படுத்துறாரு. அஞ்சலியும் மகேஷ் கிட்ட கிஃப்ட்ட வாங்கிட்டு அவங்க பண்ண தப்ப எல்லாமே மறந்துடுறாங்க. இப்படியே எவ்வளவு நாளைக்கு போகும்னு தெரியல. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.